சர்க்கரை வியாதி வந்த உடனே முதல்ல வந்து எடுத்த உடனே பயந்துருவாங்க. ஐயோ! டாக்டர் எடுத்த உடனே இத சாப்பிடக்கூடாது, அத சாப்பிடக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. 60 கிலோ இருந்தீங்கனாக்கா 60 கிராம் வந்து நம்மளுக்கு புரோட்டீன் கட்டாயம் தேவைங்க. 70 கிலோ இருந்தாக்கா 70 கிராம் தேவை. அந்த அளவுக்கு புரோட்டீன் இருந்தா தான் நம்ம உடல்ல வந்து மசில் வந்து கரெக்ட்டா இருக்கும். வெஜிடபிள் ஃபேட்டுன்னு சும்மா போட்டிருப்பாங்க. ஆனா வெஜிடபிள் ஃபேட் அப்படின்னாக்க முக்கியமா இந்த கொழுப்ப தான் போட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம். டயபெட்டிஸ் அதாவது நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்கு. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ரொம்ப அதிகம் நம்ம நாட்ல. அதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் எல்டர்லி பீப்பிளுக்கு வந்து பாதி பேருக்கு மேலேயே வந்து சர்க்கரை வியாதி இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு இதில நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா வந்து நான் டயபெட்டிஸ்க்காக ஒரு புக் எழுதினேன். சர்க்கரை வியாதிக்கேற்ற உணவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நெறைய விஷயங்கள் வந்து டாக்டர்ஸ் கிட்ட போய் பேசி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து சர்க்கரை வியாதி வந்த உடனே முதல்ல வந்து எடுத்த உடனே பயந்துருவாங்க. ஐயோ! டாக்டர் எடுத்த உடனே இத சாப்பிடக்கூடாது, அத சாப்பிடக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாதுங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படிங்கிறது வந்து 2 விதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே வந்து அதாவது நம்மளுக்கு மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறது வந்து டயபெட்டிஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டுக்குள்ள வைக்க முடியும். நம்மளுக்கு வந்து உணவ வந்து கரெக்ட்டா எடுத்துக்கிட்டாக்க அவங்க கட்டுக்குள்ள முடியும். இன்னொன்னு வந்து இன்ஜெக்ஷன் போடுறது மாதிரி இருக்கிறப்போ, அது வந்து அது வேற. அதில வந்து நம்ம வந்து அவங்க கட்டாயம் அத எடுத்துக்கிட்டே ஆகணும். ஆனா, வந்த புதுசுலயே அவங்களுக்கு நம்மள டயட் மூலமாகவே கம்ப்ளீட்டா வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில பல விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்னன்னாக்க முக்கியமானது வந்து புரதம், புரோட்டீன். ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு இருக்கிறப்போ, அவங்கள வந்து என்ன பண்றது, நான் கால்குலேட் பண்றப்போ, நம்ம நாட்டு ஒரு நாள் முழுவதும் இருக்கிற உணவ தேர்ந்தெடுக்கிறதப்போ, கால்குலேட் பண்ணி பார்த்தேன். நான் சாப்பிடுற உணவையே கால்குலேட் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா 30, 35 கிராமுக்கு மேல வந்து எனக்கு புரோட்டீன் வரல. அதுக்கப்புறம் தான் வந்து எப்படியெல்லாம் புரோட்டீன இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நீங்க வந்து 60 கிலோ இருந்தீங்கனாக்கா 60 கிராம் வந்து நம்மளுக்கு புரோட்டீன் கட்டாயம் தேவைங்க. 70 கிலோ இருந்தாக்கா 70 கிராம் தேவை. அந்த அளவுக்கு புரோட்டீன் இருந்தா தான் நம்ம உடல்ல வந்து மசில் வந்து கரெக்ட்டா இருக்கும். போன்ஸ் வந்து நல்லா இருக்கும். முக்கியமா பார்த்தோன்னா வயசானவங்க வந்து அப்படியே இளைச்சிட்டே போவாங்க. அவங்களுக்கு வந்து மசில் எல்லாம் அப்படியே தொங்கி போயிடும். ஏன்னா அது புரோட்டீன் கரெக்ட்டா இல்லன்னாக்கா அந்த மாதிரி ஆகும். அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வந்து புரோட்டீனுக்கு கொடுக்கணும். அந்த புரோட்டீன வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ற மாரி நம்மள வந்து உணவுகள வந்து தேர்ந்தெடுக்கணும். அடுத்ததா வந்து அவங்களுடைய பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ்ட் டயட் தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம். பேலன்ஸ்ட் டயட் அப்படிங்கிறப்போ சரியான அளவு மாவுச்சத்து பெறப்பட வேண்டும். அவங்களுடைய உடல் எடைக்கு தகுந்தபடி, அவங்களுடைய உடல் உழைப்புக்கு தகுந்தபடி, அவங்களுடைய எந்த ஏஜ் குரூப் அதுக்கு தகுந்த மாரி வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இந்த மாவுச்சத்து அப்படிங்கிறப்ப நம்ம ரெகுலரா சாப்பிடுற நம்ம இட்லி, தோசையிலேருந்து, நம்ம ரைஸ்லேருந்து எல்லாமே வந்து மாவுச்சத்து இருக்கிற உணவு தான். அதிலேயே வந்து டைரக்ட் சுகர்ஸ் இருக்கு, இன்டைரக்ட் சுகர்ஸ் இருக்கு. அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ன்னு சொல்லுவாங்க. டைரக்ட்டா இருக்கிறது. இப்ப நேரடியா நீங்க சர்க்கரை போட்டுக்கிறீங்க. நேரடியா வந்து நம்ப என்ன சொல்றது? ஸ்வீட் சாப்பிட்றீங்கனாக்கா, அது நேரடியா வந்து உடனடியா குளுக்கோஸ்ல கலந்துருச்சு சர்க்கரைய வந்து அதிகப்படியா உடனே ஏத்திடும். அதே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா இருக்கிறப்போ, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு முக்கியமா நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா வந்து, நார்ச்சத்து இருக்கிற உணவு. நார்ச்சத்து உணவெல்லாம் வந்து கம்பைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இட்லிக்கு ஊற வச்சாலும் சரி, இது வந்து ஒரு துவரம் பருப்பு வேக வச்சாலும் சரி, நான் வெந்தயத்த சேர்க்கறத கம்பல்சரியா வச்சிருக்கேங்க. அந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் சேர்த்தா கூட, நம்மளுக்கு வந்து கரையும் தன்மை இருக்கிற நார்ச்சத்து இருக்கிறதுனால, அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரம் அவங்க அதோட சேர்த்து எடுத்துக்கிற வெஜிடபிள்ஸு, அ அ ஃபைபர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து ஸ்லோவா குளுக்கோஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம வந்து முக்கியமா கவனிக்கிறது ஃபர்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் டயட் சொன்னேன். அப்புறம் நார்ச்சத்து இருக்கிற உணவு சொன்னேன். அவங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் எந்த அளவுக்கு தேவை, புரோட்டீன் எந்த அளவுக்கு தேவை. அந்த புரோட்டீனை வந்து எப்படியெல்லாம் பெறலாம்? நீங்க வந்து நான்வெஜிடேரியனா இருந்தா முட்டை சாப்பிடுவீங்க, மீன் சாப்பிடுவீங்க, மத்தபடி நெறைய அசைவ உணவு சாப்பிட்றப்போ ஓரளவுக்கு கிடைச்சிடும். ஆனா சைவமா இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அந்த புரோட்டீன வந்து விதவிதமா நம்ம வந்து சமையல்ல கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நானே என்ன பண்றேன்னாக்கா, சோயா மில்க் எடுத்துக்கிறேங்க. டோஃபு எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோஃபு அப்படிங்கிறப்போ வந்து, அது வந்து அ ந அதில வந்து மிக அதிக அளவுக்கு புரோட்டீன் இருக்கு. நம்ம வந்து மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள் எடுத்துக்கிறப்போ அதில வந்து நிறைய புரதம் இருக்கு. இப்போ நம்ம 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கிறதுக்கும், 100 கிராம் மில்லட் எடுத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அதாவது சிறுதானியங்கள் வந்து பலவிதமான சிறுதானியங்கள் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த சிறுதானியங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு மேல தான் வந்து புரோட்டீன் இருக்கு. அதாவது 100 கிராம்ல வந்து 10.4, 11, 12 அந்த மாரி திணையில தான் இருக்கிறதுலயே மிக மிக அதிகம். அதே மாதிரி சாமை, வரகு, குதிரைவாலி, வெள்ளைச்சோளம் அந்த மாரி இருக்கு.
முடிஞ்ச வரைக்கும் வந்து வாரத்தில் 2 நாளாவது 3 நாளாவது இந்த மாதிரி சிறுதானியங்கள் வந்து சாப்பிட்டு பழகுங்க. அதில் நார்ச்சத்து இருக்கிறப்ப என்னால் வந்து அது டைஜஸ்ட் பண்ண முடியல, எனக்கு வந்து ஈஸியாக ப்ளோட்டிங் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்து சிறுதானியத்தை நல்லா 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் நல்லா சமைச்சிங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. அதே நேரம் அளவு நம்ம வந்து நம்ம சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு சிறுதானியம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடவும் முடியாது. சாப்பிட்றப்ப நம்ம நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டாக்க அதுக்கப்புறமா வந்து எனக்கு அஜீரணம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதிகமாக சாப்பிடாதீங்க, கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடும். அதுவே நிறைய நேரத்துக்கு பசிக்காது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்துக்கு வந்து நம்ம சிறுதானியம் சாப்பிட்டா பசிக்காது. சிறுதானியம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ரைஸுக்கு பதிலாக மாற்றாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மட்டும் அவசியம் கிடையாதுங்க. சிறுதானியத்தை வந்து நம்ம வந்து இட்லியாக தோசையாகவோ இல்லை சப்பாத்தி மாவில் சேர்த்தோ அந்த மாதிரி விதவிதமாகவும் நம்மளுக்கு வந்து கலந்து எடுத்துக்கலாம். அது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக வந்து ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாரும் பாதாம் தான் எடுத்துக்கணும்னு நான் சொல்ல வரலைங்க. ஒரு சிலர் வந்து தினம் வந்து 10 பாதாமோ 5 பாதாமோ ஊற வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேர்க்கடலை எடுத்துக்கலாம், பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். நீங்கள் சட்னி பண்ணுறப்போ ஒரு பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் கூடுதலாக போட்டுட்டு தேங்காயை குறைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் அஃப்கோர்ஸ் தேங்காயில் கூட புரதம் இருக்குங்க. ஆனால் நம்ம அதை வந்து நம்ம அளவோடு சாப்பிட்றது நல்லது. இப்போ வேர்க்கடலை அப்படிங்கிறப்போ ஒரு சிவப்பு மிளகாயும் வேர்க்கடலையும் அதோட கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு கோர்ஸாக பிடிச்சிக்கோங்க. முடிஞ்சால் அதுலேயே ஒரு சின்ன வெங்காயமோ பூண்டோ தட்டி போட்டுட்டு அதை வந்து நம்ம பொரியலில் சேர்த்துக்கோங்க. அந்த பொரியலில் சேர்க்குறப்போ உங்களுக்கு அதோட வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரம் பார்த்திங்கன்னா வெந்தயம் அப்படிங்கிறப்போ நம்ம வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வெந்தயத்தை வந்து நம்ம பல விதமாக நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை முளை கட்டிட்டு அதோட வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு சாலட் மாதிரி சாப்பிட்லாம். அந்த சாலட் சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நார்ச்சத்தும் கிடைக்கும், சால்யூபிள் ஃபைபரும் கிடைக்கும், இன்சால்பிள் ஃபைபரும் கிடைக்கும், விட்டமின்ஸும் கிடைக்கும். அதோட நட்ஸு சேர்த்து நம்ம எடுத்துக்கிறப்போ பாதாமோ இல்லை அக்ரோட்டோ உங்கள் வீட்டில் எது இருக்கோ நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கலாம். அது வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு நார்ச்சத்தோட ப்ரோட்டீனும் வந்து நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பொரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க பொரியல் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு பீன்ஸ் பொரியல்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து பீன்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதோட வந்து முளைச்ச பச்சை பயிரை முதல்ல கொஞ்சம் போட்டு ஒரு வதக்கி அதாவது தாளித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் வேக வச்ச பீன்ஸை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பொரியல் செஞ்சுட்டு அதுக்கு லாஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பொடி போடுங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வறுத்தோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொடி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டோஃபு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க கடைசியாக டோஃபுவை துருவி போடலாங்க. அதுலேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட சேனலில் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு வெஜிடேரியனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணி காமிச்சிட்டே இருக்கேன். நீங்கள் மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல் பார்த்தீங்கன்னா அதில் கூட வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் வந்து நான் செஞ்சு காமிக்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியுங்க. எப்படியெல்லாம் நம்மளுடைய டயட்டில் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் நான் தேர்ந்தெடுத்துட்டு அதில் செஞ்சுட்டே இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் அது பண்ணிகிட்ருக்கேங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதுமானது. சாயந்தர நேரத்தில் வந்து நீங்கள் மத்தியானம் பண்ண கூட்டு மிச்சம் இருந்ததுனாக்க அது வெஜிடபிள் போட்டு கூட்டு பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த கூட்டு ஒரு பவுல் நிறையா சாப்பிட்டிங்கனாக்க உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து தாலா அப்படின்னு சொல்லிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதோட சரி, வேறு ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு கப்பு நிறையா ஒரு கூட்டோ அது மாதிரி வந்து பொரியலோ அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா போதுமானது. கீரையிலையும் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்குங்க. கீரையை வந்து ரெகுலராக சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நார்ச்சத்தும் கிடைக்கும், நம்மளுக்கு ப்ரோட்டீனும் ஓரளவு கிடைக்கும். அதோட நம்ம காம்பினேஷன் கொடுத்து பண்ணுறப்ப நல்லா கிடைக்கும். பேலன்ஸ் டயட்டில் வந்து அடுத்தது நமக்கு வந்து பார்க்க வேண்டியது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படிங்கிறப்ப தாது உப்புகளும் விட்டமின்களும் வந்து என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வந்து நல்ல உயிர் சத்து கொடுக்கறது. எல்லா வேலைகளும் நம்ம உடம்புல இயங்குவதற்கு அந்த வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வைட்டமின்ஸ் ஒவ்வொரு வைட்டமினுக்கும் ஒரு பங்கு இருக்குங்க, ஒரு வேலை இருக்குது. இப்போ வைட்டமின் ஏ அப்படின்னாக்க நம்ம ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு, கண்ணுக்கு அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி பி காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு ஃபுல்லு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது. விட்டமின் சினாக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 விஷமான வேலைகள் நம்ம உடம்புல நடக்கிறதுக்கு விட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலின்னு ஒரு வயசான பிறகு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்டிலேஜ் வந்து சரியாக இருக்கணும்னாக்கா டெய்லி விட்டமின் சி கரெக்டாக எடுத்துருந்தாங்கனாக்கா வயதான பிறகு அந்த மாதிரி ஒரு கார்டிலேஜ் வந்து ப்ராப்ளம் வராதுங்க. அந்த விட்டமின் சி வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், தினமுமே பெறப்பட வேண்டும். ஏன்னா பி காம்ப்ளெக்ஸும் விட்டமின் சியும் நம்ம உடம்புல சேர்த்து வைக்க முடியாது, அதை வந்து சரியான அளவு பெறப்பட வேண்டும். அது வந்து ஒரு நெல்லிக்காயிலேருந்து, எலுமிச்சை பழத்துலேருந்து, ஆரஞ்சு பழத்துலேருந்து, கொய்யா பழத்துலேருந்து, தக்காளியிலேருந்து இந்த மாதிரி நிறைய இதுலேருந்து நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்லேருந்து நம்ம பெறப்படலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து மினரல்ஸ் அப்படின்னா தாது உப்புக்கள். இப்போ ஒரு கால்சியம் சத்து அப்படிங்கிறப்ப அதுவும் ஒரு தாது தான். இரும்பு சத்து, அதுபோல் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸும் சொல்லுவாங்க. ரொம்ப குறைவான அளவு நமக்கு தேவை. செலீனியம்,
அது மாதிரி ஜிங்க்கு அந்த மாதிரிலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குது. நம்ம இதில் முடிஞ்ச வரைக்கும் அதை பற்றின ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படியெல்லாம் நம்ம உணவுலேருந்து பெறப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நேருக்கு ஒரு டேப்லெட் போட்டால் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய பக்க விளைவுன்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு டேப்லெட்டுக்கும் ஒரு பக்க விளைவு இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாக பெற முடிஞ்சாக்க நம்மளுக்கு நல்லது. அந்த வைட்டமின்ஸும் தாது உப்புக்களும் வந்து கட்டாயம் நம்மளுக்கு இடம் பெற்றிருக்க வேண்டும். அதே நேரம் தண்ணீர் குடிக்கிறது. தண்ணீர் வந்து நமக்கு தேவையான அளவு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு வந்து பாத்ரூம் போக வேண்டிய இருக்கும். அதனாலேயே தண்ணி குறைவாக குடிப்பாங்க. தண்ணி குறைவாக குடிக்காதீங்க. தண்ணி வந்து தேவையான அளவு குடிச்சிட்டே இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட வந்து கொழுப்பு சத்து வந்து நமக்கு மிக மிக குறைவான அளவு தான் தேவை. கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் தான் ஒரு கொழுப்பு தேவை. அதுவும் வந்து விட்டமின் A, D, E, K நம்மளுக்கு வந்து தேவையான அளவு வந்து உட்கிரகிக்கப்படுவதற்காக அந்த கொழுப்பு சத்து ரொம்ப முக்கியம். அதுக்காக அந்த கொழுப்பு எடுத்துக்கலாம். இந்த கொழுப்பு அப்படிங்கிறப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன்னா இப்போ மார்ஜரின் அப்புறம் வந்து வனஸ்பதி இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு தேவையற்ற கொழுப்பு. இப்போ நீங்கள் கடையில் போய் விதவிதமான பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றங்க. வெளியில் வாங்கி சாப்பிட்ற முறுக்கு வகைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அதில் வந்து அவங்க வந்து வனஸ்பதி சேர்த்துருப்பாங்க. வனஸ்பதி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நான் வந்து ஆயில் கம்பெனிஸ்க்கெல்லாம் போய் பார்த்துருக்கேங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ப்ரெஸ்டு வந்து அவங்க வந்து ஆயில் வந்து கேக்லேருந்து எடுப்பாங்க. ஆயில் கேக்ஸ் வரும். அதை ஃபஸ்ட்டு ஆயிலை வந்து அதெல்லாம் இது பண்ணி கேக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஃபஸ்ட் ப்ரெஸ்ட் ஆயில் எடுத்த பிறகு செகண்ட் ப்ரெஸ்டு எல்லாமே வந்து அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். செகண்ட் ப்ரெஸ்ட் ஆயில் வந்து விதவிதமான எல்லா கேக்கையும் கலந்துருவாங்க. அதை கலந்துட்டு செகண்ட் ப்ரெஸ்ட் ஆயில் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஹைட்ரோஜனேட் பண்ணுவாங்க. ஹைட்ரோஜனேட் பண்ணுறப்போ அது என்ன ஆகுது, உறையும் தன்மையில் கொழுப்பாக மாறுது. அந்த உறையும் தன்மை இருக்கிற கொழுப்பாக மாறிய பிறகு அது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல என்ன வேலை பண்ணோம் அப்படின்னாக்க, எப்போதுமே எந்த கொழுப்பாக இருந்தாலும் சரி, எந்த உணவாக இருந்தாலும் நம்ம ஜீர்ணிக்கப்பட்ட பிறகுன்னு பார்த்திங்கன்னா வேண்டாதது கழிவு வெளியே தள்ளப்படும். H2O வாட்டர் வந்து தனியாக வரும். அந்த மாதிரி வந்து தேவையான சத்துக்கள் வந்து தனியாக பிரிக்கப்படும். இப்போ ஹைட்ரோஜனேட் பண்ணுறப்ப என்ன ஆகுனாக்க அது வந்து பிரிக்கப்பட முடியாததாக மாறிடுது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்ட்ரிஸில் வந்து ஃபேட்டெல்லாம் வந்து டெபாசிட்டாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய ராங் ஃபுட் ஹேபிட்ஸ் தாங்க. இந்த மார்ஜரின் வந்து வனஸ்பதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போதுமே வந்து மாற்றப்பட முடியாதது. அது நம்ம உடம்புல கொழுப்பாகவே தங்கிடும். எங்கே வேணாலும் போய் தங்கிக்கும். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அதை வந்து இன்டைரக்டாக நம்மளுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம பெறோம். ஒரு கேக் சாப்பிட்றோம், ஒரு குக்கி சாப்பிட்றோம், பிஸ்கட் சாப்பிட்றோம். அது மாதிரி எது சாப்பிட்டாலும் வந்து இந்த மாதிரி கொழுப்பு தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா ஷெல்ஃப் லைஃப்க்காக அவங்க அதை தான் போடுவாங்க. வெஜிடபிள் ஃபேட்டுன்னு சும்மா போட்டிருப்பாங்க. ஆனால் வெஜிடபிள் ஃபேட் அப்படின்னாக்க முக்கியமாக இந்த கொழுப்பை தான் போட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதிகப்படியான கொழுப்பு வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து ஆபத்தை விளைவிக்கும். இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சாக்க என்றைக்கோ ஒரு நாள் வந்து சாப்பிட்லாங்க. நான்லாம் வந்து பிஸ்கட்டு குக்கிங்கிற அந்த பக்கமே போக மாட்டேன். அஃப்கோர்ஸ் அதுக்காக புக் எழுதியிருக்கேன். ஆனால் பட்டன் போட்டு அது வேணுங்கிறவங்களுக்கு பேக்கிங் வந்து ஒரு ஆர்ட் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேனே தவிர வனஸ்பதியோ மார்ஜரினோ யூஸ் பண்ணிவிட்டு நான் எதுவுமே போட்டது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சமோசா வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கூட அதில் கூட அவங்க அந்த கொழுப்பு தான் போட்டிருப்பாங்க. யாருமே பட்டர் போட்டு செய்ய மாட்டாங்க. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். டெய்லி ஒரு சமோசா சாப்பிட்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அதிகப்படியான கொழுப்பு வந்து டெஃபினட்டாக நம்ம உடம்புல சேரும். இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து சர்க்கரை அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னாக்க என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம். இப்போ இதை ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னார். அவர் என்ன சொன்னார், அம்மா ஒரு ரசகுல்லாவோ இல்லை குலாப் ஜாமுனோ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ அப்படின்பாங்க. சொன்னேன், என்ன டாக்டர் வெளியிலே வச்சுருந்தாக்க 2 நாள் 3 நாள் அந்த சர்க்கரை வந்து அப்படியே நொதிச்சு போயிடும், புளிச்சு போயிடும், நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான்மா நீங்கள் வந்து உடம்புல ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரை இருந்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு அவயமாக கெட்டு போகும். ஒரு கண்ணு கெட்டு போகலாம், காது கெட்டு போகலாம், அவங்களுக்கு வந்து ஹார்ட் போகலாம், இல்லை காலில் ஒரு புண்ணு வரலாம், எந்த அவயம் வேணாலும் அஃபெக்ட் ஆகலாம். சர்க்கரை வந்து நம்ம ரத்தத்தில் எப்போவுமே இருந்ததுனாக்கா. அதனால் வந்து மற்ற அவயங்கள் உள்ளே இருக்கிற இன்னர் பார்ட்ஸ் வந்து நல்லபடியாக வேலை பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்க நீங்கள் வந்து சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறமா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ எனக்கு இதாகிடுச்சு அதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரதை வந்து நம்ம தடுக்கலாம். அது தடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கான நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.